அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளை குறித்து வந்திருக்க சில முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதி விரைவில் கொடுக்க இருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை தாங்க ஒவ்வொரு தேர்வர்களுமே கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் தேர்வர்கள் வந்து நாளுக்கு நாள் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை குறித்து கேள்விகள் அனைத்துமே கேட்ட வண்ணம் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 28 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இவர்களுக்கு குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ குரூப் 4ல் முடிவுகள் வெளியிட போகிறாங்களா, புதிய ரேங்க் லிஸ்ட் பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகள் மேலே கேள்விகள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி ஒவ்வொரு தேர்வர்கள் மத்தியிலுமே நிறைய கேள்விகள் வந்த வண்ணமே இருக்குது. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான சொல்யூஷன் அப்படின்ட்டு நாம் பார்க்குறப்ப குரூப் 4 உடைய முடிவுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4 உடைய முடிந்து வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆச்சு. 14 லட்சம் தேர்வர்கள் காத்திருச்சுருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு எப்போ சார் வெளியிடுவாங்க, இது தாங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வுகள் முடிவுகள் வெளியாகும் என்று நம்மளுடைய தமிழ்நாடு தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதத்தில் தான் நாங்கள் குரூப் 4 உடைய ரிசல்ட் முழுமையாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கிளியரான டேட்டாபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்குறப்ப தமிழக அரசு துறைகளில் உள்ள 4ஆம் நிலை பணியிடங்கள், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நிலை பணியிடங்கள் மற்றும் விஏஓ பணியிடங்கள் குரூப் 4 தேர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. ஸோ இதில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வரைவாளர், ஸோ இந்த மாதிரி பணியிடங்களை நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ வரைவாளர்கள் எல்லாமே இந்த மாதிரி பணியிடங்களுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து இளநிலை உதவாளர் 24ஆம் தேதி, ஸோ கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வுகள் நடைபெற்றது. மொத்தமாக நமக்கு 7301 காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஸோ கூடுதலான காலி பணியிடங்களை கொண்டு வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரிசல்ட் அப்போவே அக்டோபர் மாதத்துலேயே வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஒரு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையம் அறிவிப்பை புதிதாக வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு தேர்வாணையமே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2023 ஆண்டு திட்டத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை எப்போ வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிக்ளரேஷன்லேயே நமக்கு குறிப்பிட்டதுனால ஸோ எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க தேர்வர்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குரூப் 4 உடைய ரிசல்ட்டு பிப்ரவரி மாதத்தில் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 2500 காலி பணியிடங்களை சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையால் தேர்வர்களுடைய மகிழ்ச்சியும் இரட்டிப்பாயிட்டிருக்கு. ஸோ இதற்குண்டான அறிவிப்புகள் எல்லாமே காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்புகள் அதி விரைவில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சற்று குறைந்துள்ளது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் எல்லாருமே 18 லட்சம் தேர்வர்களும் அவர்களுடைய முடிவை தற்சமயம் எதிர்நோக்கி இருக்காங்க. கூடிய விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ சார் குரூப் 4 உடைய ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக வெளியாகிடும். பிப்ரவரி 10 தான் டெட்லைன், ஓகேங்களா? அதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.